கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், மாத்தி மாத்தி அடிதான் சார் அப்படின்னு சொல்ற மீனராசி நேயர் தானே நீங்க? ஆமாங்க. ஜென்மத்தில சனி. நான் என்ன பண்ணாலும் சரி சார். மீனராசின்ற ஒரு முத்திரை குத்திர்றாங்க. ஜென்மத்தில சனி இருக்கு. என்னால எதுவும் மாற முடியல. குரு ஃபேவர் பண்ண பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி வந்துருச்சு. குருவும் உச்சமாயிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லது நடக்க மாட்டேது சார். மத்தவங்களுக்கு நல்லது நடக்குது. எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு ஒளி கிடைக்காதா? இவ்வளோ தான் சார் கஷ்டப்படுறது. நானும் மனுஷன் தானே. போகாத கோவில் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. இருந்தாலும் இந்த சனியோட தாக்கமாகட்டும், மத்த கிரகங்களோட தாக்கமாகட்டும், என் வாழ்க்கையில வச்சு செய்ன்னு செய்யுதுங்க சார். வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல சார். வேலைக்கு போனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை சார். நான் நல்லா தான் வேலை செய்றேன். மாடா உழைக்கிறேன், ஓடா தேய்றேன். இருந்தாலும் ஒரு பாலிடிக்ஸ் அங்க. அத மீறி நான் வேலை செஞ்சு தான் சார் இருக்கேன். ஏன்னா வேலைய விட முடியாது. குடும்பம்ன்ற ஒண்ணு இருக்கு. சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லா தான் சார் பிசினஸ் போயிருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா வைங்களேன், மாத்தி 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 அடி சார். ஆ நம்ம விவேக் சார் சொல்ற மாரி தான். பெரிய ஒரு லாரிலேருந்து சின்ன டெம்போவா மாறிச்சுனா, அந்த மாரி சார் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. யார நம்புறதுன்னே தெரியல சார். நம்பிக்கையான இருப்பார்ன்னு நெனச்சு அவங்ககிட்ட நான் நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் பணத்த. கடைசில பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. இத்தனையும் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவங்க நம்மள இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? என் வாழ்க்கை மாறாதா? அப்படின்னு இருக்க மீனராசி நேயர்களே தானே கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான சேஞ்சுக்கான விஷயம் தான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பரிகாரமோ, இல்ல வந்து ஒரு யாகமோ எதுவும் இல்லைங்க. சிம்பிளான விஷயம் தாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. அதுதாங்க. ஏன்னா நீங்க நெறைய பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. கோயில்லாம் போயிருப்பீங்க. பிரச்சனை தீர்ந்திருக்கணுமா? ஏன் தீரல? நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? கரெக்ட்டு தானே? சித்தர்கள் ஜீவ சமாதி தாங்க நான் சொல்ற விஷயம். நீங்க சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கான பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடுங்க. ஏன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்மா. இந்த கர்மா எங்க கிளியர் ஆகும்னா, நீங்க என்னதான் யாகம் வளர்த்துனாலும் சரி, நீங்க ஹோமம் வளர்த்துனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, இந்த கர்மான்றது கிளியர் ஆகாது. கோயிலுக்கு போனா கர்மா கிளியர் ஆகுமா கேட்குறீங்க. போலாம், கோயிலுக்கு போலாம். கர்மா கிளியர் அந்த தாக்கம் தான் குறையும். ஏன்னா, சித்தர்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்க கர்மாவ கிளியர் பண்றதுக்கான அத்தாரிட்டி அவங்க தான். நீங்க ஜீவ சமாதிக்கு போக போக தான் நம்ம கர்மா கிளியர் ஆகுறத கண்கூடா பார்க்கலாம். எப்படி சார் சொல்றீங்க? ஆமாங்க. என் அனுபவத்தில நெறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. அந்த ஜீவ சமாதி போங்க. அதுவும் குறிப்பா சிலர்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சில ஜீவ சமாதிலாம் உணர்த்துவாங்க. குருநாதர். அப்படிங்கும்போது அவங்க அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அது போறதுக்கு கொஞ்சம் தடங்கலா இருக்கும். அத தாண்டி அவங்க போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கு. அப்படின்னும்போது இந்த கிரக தோஷம்லாம் அவங்க ஒண்ணும் பண்ணாதுங்க. ஏன்னா சித்தர்கள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. நீங்க அங்க போயிட்டாலே போதும். உங்க ஜாதக கட்டம் இருக்குல்ல, அது வேலை செய்யாது. ஒரு தடவ போயிட்டு வந்துட்டு வேலை செய்யுமா கேட்டா, சத்தியமா வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு தடவையும் நீங்க ரெகுலரா டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஒரு சித்தர போய் புடிச்சிட்டீங்கன்னா வைங்களேன், அந்த ஜீவ சமாதி ரெகுலரா போக 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 என்ன ஆகும்னா, உங்க ஜாதகம் கட்டம் வேலை செய்ய விடும். ஸோ நம்ம ஜாதகம் கட்டம் வேலை செய்யலன்னா, இந்த சனி ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், ராகு கேது ஆகட்டும், குரு பகவான் ஆகட்டும், மத்த ர கிரகங்களாகட்டும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் சொல்ற மாரி தான். அதுக்கு நம்ம ஜீவ சமாதிக்கு போனா தான் இதுக்கான பிரச்சனை தீரும். எப்படி சார் சொல்றீங்க? அ நான் இந்த கோயில்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஒரு ஜோசியர் சொன்னாரு, இந்த பரிகாரம் பண்ணா சனி பிரீத்தி அப்படிலாம் சொல்றாங்க. சார் சனிலாம் பிரீத்திலாம் பண்ண முடியாது சார் யாராலயும். அவர் நீதிமான் அவர், கர்மகாரகன். நம்ம பண்ண அந்த கர்மாவ அவர் தான் வந்து வட்டி முதலுமா சேர்த்து குடுக்குறவரு. நீங்க அவர்கிட்ட போய் லஞ்சம் குடுத்தா அவரு ஒத்துப்பாரா? ஆனா, அந்த தாக்கத்த குறைக்கிறதுக்கான ஒரே இடம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவ சமாதி. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க போனா தான் அதுக்கான விஷயம் மாறும் உங்களுக்கு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து இது சாப்பிட்டேனா, இந்த ஃபுட் சூப்பரா இருந்தது. இந்த உணவோட சுவை செம்மையா இருந்தது அப்படின்னு சொன்னா வைங்களேன், அந்த உணவு உங்ககிட்ட குடுத்துட்டு நீங்க சாப்பிட்டு நம்ம அத பத்தி சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த உணவோட சுவை தெரியும். நான் மட்டுமே சாப்பிட்டு, நானே அந்த உணவு சுவைய பத்தி சொல்லியிருந்தா, "ஏய் என்னய்யா நீ இத சொல்லிட்டு இருக்க? நான் சாப்பிட்டா தான் எனக்கு அந்த உணவ அனுபவிக்க முடியும்." அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க. அதனால சொல்றேன். நீங்க ஜீவசமாதிக்கு போங்க. ஏன்னா நான் உணர்ந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு காசுன்றது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சும்மா வந்துடாதீங்க. ஏன்னா பரிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சு லோன் போட்டு பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, மாற்றம் உண்டாச்சுன்னா சத்தியமா அவங்க உருவாகல பாவம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா, பரிகாரம் பண்றதுக்குன்னு லோன் போட்டுலாம் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணியிருக்காரு. அவங்க வாழ்க்கையில அந்த மாற்றம் உருவாச்சுன்னா, இல்ல. ஏன்னா கடன் தான் கட்டிட்டு இருக்காரு லோன. பரிகாரம் பண்ணி மாற்றம் உருவாகிருக்குன்னா ஏன் உருவாகல? அதுதான் கர்மா. அந்த கர்மா சரி பண்ற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவ சமாதி தான். அங்க அவங்க லைவா உட்காந்துருக்காங்க சித்தர்கள். அவங்க ஜீவ சமாதின்றது பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம் கிடையாது. அங்க நம்மளுக்கான விஷயம் அங்க போனா தான் கிடைக்கும். இப்போ நீங்க கோவிலுக்கு போயிடலாம். சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க மனசு வச்சா மட்டும் தான் முடியும். ஆனா, அவன் அருளாலே அவன் தான் வழங்கின்றாங்க அதுதான். நீங்க இந்த ஜீவ சமாதிக்கு போனா, ஐயா உங்கள வந்து தரிசனம் பண்ணணும். எனக்கு அந்த அனுகிரகம் காட்டுன்னு நீங்க வேண்டுனாலே போதும். சித்தர்கள் வாடா போலாம். அப்படின்ற அதுக்கான சந்தர்ப்பத்த உருவாக்கி குடுப்பாங்க. அதுதான் சித்தர்கள் ஜீவ சமாதி. நீங்க அங்க போக, போக உங்களோட விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம ஆன்மா இருக்குல்ல, அங்க போனா தான் அது வந்து ஒளிப்படும். அந்த ஆன்மா வெளிப்பட்டு அதுக்கான ஒளி அது கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து அது விழிப்புக்கு வந்துரும். நம்ம ஆன்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வழிநடத்துங்க. ஏன்னா ஆமாங்க,
இந்த உடல் வேற, ஆன்மா வேற. அந்த உடலுக்கு தான் அழிவு இருக்கு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆன்மா யுகமா இருக்கு. அந்த ஆன்மாக்கான நிறைய விஷயம் இந்த ஆன்மாவில் வந்து ரகசியங்கள் புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து வெளிப்படும்போது அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் சிலது சொல்லக்கூடாது. ஸோ ஜீவசமாதிக்கு போங்க, அங்கே போய் உட்காருங்க, 1 மணி நேரம் உட்காருங்க குறைஞ்சது. ஏன்னா அந்த 1 மணி நேரம்ன்றது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சூட்சமான நேரம். முதல் 1/4 ஹவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றி யோசிப்பீங்க, மற்றவங்கள பற்றி யோசிப்பீங்க, ஃபோனை நோண்டிங்க எல்லாம் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு 1/2 எதுக்கு இங்கே வந்து உட்காந்தோம், இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னும் போது அந்த சைலன்ஸை நீங்கள் அனுபவிப்பீங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்கள் ஆன்மாக்கான நேரம். அந்த 1 மணி நேரத்தில் அந்த 10 நிமிஷம் நீங்கள் உட்காரும்போது தான் வந்து அந்த ஆன்மாக்கான விஷயம் பிடிக்கும். அந்த ஆன்மா அதை பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே போக நினச்சாலும் அதுக்கான சந்தர்ப்பத்தை ஆன்மா உருவாக்கி கொடுக்கும். ஏன்னு சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மா இருக்குல்ல உள்ள, அது அவ்வளோ தூய்மையானது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீவசமாதிக்கு போகும்போது அது பலம் பெறும். அப்படின்னும் போது அது வந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த கிரகங்கள்லாம் உங்களை எதுவும் பண்ணாதுங்க. சனியாகட்டும், ராகு கேதாகட்டும், செவ்வாய் ஆகட்டும், மற்ற கிரகத்து தோஷமாகட்டும், இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உங்களை வந்து அணுகாதுங்க. ஏன்னா சித்தர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்ககிட்ட வந்து இந்த கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சித்தர்கள் ஜீவசமாதி போங்க அப்படின்றேன். சார் நான் எந்த ஜீவசமாதிக்கு போகிறது, எந்த சித்தரை போய் வணங்குறது அப்படின்னும் போது, உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து உணர்த்தும். அப்படின்னும் போது அந்த ஜீவசமாதிக்கு போனால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். இல்லை சார் எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க வேணாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் எந்த ஜீவசமாதி போகணும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நியர்பையில் இருக்க ஜீவசமாதி கூகுள் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னும் போது சர்ச் பண்ணும்போது அதுக்கான ஒரு விஷயம் காட்டும். அந்த ஜீவசமாதியில் உட்காருங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைங்களேன், அங்கே இருக்க நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போய் உட்காருங்க. அப்படின்னும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிப்படும். ஏன்னா நான் என்னதான் சொன்னாலுமே, வார்த்தையாக சொன்னாலுமே அந்த அனுபவம் இதெல்லாம் அங்கே போய் உட்காரும் போது தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். துன்பத்தில் இருக்க மீனராசிக்கு இன்பமாக மாறதுக்கான ஒரே வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதி மட்டும்தாங்க. அங்கே போங்க, உங்கள் வாழ்க்கை வந்து சுபீட்சமாயிடும். ஓம் நமச்சிவாய.